ஆக்சுவலி எனக்கு வந்து இதுல எப்படி வரும்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா இவ்ளோ தண்ணியா இருக்கு. தோசை எப்படி வரும்னு நான் வந்து எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன். ஓகே. நம்ம இப்படி இது பண்ணவே தேவையில்லையா? சூப்பர். ஒரு டிஃபரெண்டான தோசை ஆக்சுவலி இது. கொஞ்சம் கூட தண்ணி எடுங்க. இன்னும் தண்ணி ஊத்தணுமா? ஓகே. அந்த பக்கம். சுடுங்க சுடுங்க. அப்படியே ஊத்துங்க. ஓகே. கிட்டத்தட்ட ரவா தோசை மாதிரி ஊத்தணும் இல்லையா? சோ இதுல நம்ம ஆயிலுக்கு பதிலா நம்ம வந்து நெய் நோ 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 ஆயில் தான். நோ பிடிச்ச மாதிரி. இதுக்கு பெஸ்ட் சைடு டிஷ்னா வந்து இது. இதுதான் ரூல். ஆக்சுவலி இதுக்கு பெஸ்ட் சைடு டிஷ்னா இது. இதுக்கு ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கொங்கினிஸ்ல என்ன சொல்றாங்க, இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் வந்து தேங்காய் எண்ணெய் தொட்டு சாப்பிடுறது. தேங்காய் எண்ணெயா? பட் டிஃபரெண்டா இருக்கு. தேங்காய் எண்ணெய் தொட்டு சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து யூ கேன் ஆல்சோ தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிடலாம். இல்லட்டா ஆக்சுவலி நான் சாப்பிடும்போது இது அப்படியே தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே சாப்பிட. என்னோட சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல காரம் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்ல. ரொம்ப ஒரு யூனிக்கா இருக்கும் அந்த டேஸ்ட். ஓகே. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அது. ஒரு வெரைட்டியான ஒரு டிஃபரெண்டான கொங்கினி ஸ்டைல் தோசை, அதுவும் நீர் தோசை நாங்க செஞ்சுக்கிட்டோம். இப்போ இத இப்படி மூடிறோம். சைட் டிஷ் நீங்க சொல்ற விஷயம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்னன்னா வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சு சாப்பிடும்போது எப்பவுமே காரசாரமா வந்து பொடிகள்லாம் வச்சு சாப்பிடுவோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்மள பொறுத்த வரைக்கும் பூண்டு பொடின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, மராட்டிஸ்ல அது யூஸ் பண்ணுவாங்க பூண்டு பொடின்னு. ஆமா, அதை என்ன பொறுத்த வரைக்கும் இது தொட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஓகே. இல்லட்டா மிளகாய் பொடி தொட்டு சாப்பிடலாம். இல்லட்டா சப்போஸ் அது இல்லைன்னா தேங்காய் சட்னி செய்யலாம், இல்ல வெங்காய சட்னி செஞ்சு சாப்பிடலாம். அதெல்லாம் அப்புறமா உங்க இஷ்டம். ஓகே. பட் வந்து உங்களுடைய பிரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லனா பூண்டு பொடி இல்லையா? அப்படியே சாப்பிடுறதா என்னோட பிரெஃபரன்ஸ். ஓகே. சோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அவளோட காத்துட்டு இருக்கேன். ஏன்னா தோசை அப்படின்னும்போது சப்புன்னு இருக்குங்க. தொட்டு ஏதாவது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் தோசை. பட் இந்த தோசை கொஞ்சம் டிஃபரெண்டா அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தோசை நீர் தோசை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வெயில் காலத்துல நீர் ஆகாரங்கள் அதிகமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். நாங்க அந்த நீர் தோசையிலேயே கொண்டு வரோம். சூப்பர். வாவ், நீர் தோசை ரெடி. சோ இந்த நீர் தோசையை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்றதுக்காக இப்போ செய்முறை விளக்கத்தை பார்த்து வந்துருங்க. செய்முறை: முதலில் மிக்சியில் ஊற வைத்த பச்சரிசியை நன்கு அரைத்து கொண்ட பின்பு உப்பு, துருவிய தேங்காய் சேர்த்து மீண்டும் அரைத்து கொண்டு தண்ணீர் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு தவாவில் எண்ணெய் விட்டு நீர் மாவை தோசை போல் சுட்டு எடுத்தால் சுவையான நீர் தோசை தயார். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.